எல்லாருக்கும் கார்த்திகோட அன்பு வணக்கங்கள். இந்தியா உலக அளவில் நாளைக்கு இன்னும் ஒரு நாளைக்குன்னு கூட சொல்ல முடியாது, இன்னும் ஒரு சில மணி நேரங்கள், சரியாக சொல்லணும்னா காலை 6:23 AM, அதாவது காலை 6:23க்கு தனது 100வது செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ இருக்காங்க. இது வேறு எந்த நாடும் செஞ்சாங்களா இல்லையான்ற டாபிக் நம்ம வரல. இது ஒரு கிரேட் மிஷன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க இஸ்ரோ நாளைக்கு. அதுவும் ஸ்ரீஹரிகோட்டா த ஃபேமஸ் சேட்டலைட் ஸ்பேஸ் பாயிண்ட்லேருந்து நமக்கு அங்கே நாளைக்கு லான்ச் ஆகுது. காலையில் 6:23க்கு இது நடக்க போகுது. கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 27 ஹவர்ஸ் கவுண்டவுன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு புதன்கிழமை இது நடக்க போகுது. இந்த சாதனை நடக்க போகுது. அந்த சேட்டலைட்டோட பேர் NVS-02 சேட்டலைட் நேவிகேஷன் சேட்டலைட் தான். நாளைக்கு 100வது சேட்டலைட்டாக அது மேலே பாய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட்டில் 100 ரன் எப்படி ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன், ஒரு டான்னு நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 சேட்டலைட் லைவில் இருக்க போகுது இந்தியா நேமில் ஸ்பேஸ்லன்றது ஒரு சல்யூட் அடிக்க வேண்டிய விஷயந்தான். இந்த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லோரும் தூங்காமல் கொள்ளாமல் அவங்க ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இதுக்காக உழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கிரேட் சல்யூட் அண்ட் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இது நியூ சேர்மன் தலைமையில் நடக்குது. டாக்டர் வி நாராயணன் அவர்கள் இதுக்கு சேர்மன் தலைமை தாங்குறாங்க. அவருக்கு என்னுடைய தலை வணக்கங்கள், என்னுடைய சிறை சார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதுமே ஒரு முன்னுதாரணமாக இருக்குது இந்தியா. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள், நிறைய முக்கியமாக இதுக்கு தமிழ்நாட்டு சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய பங்களிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் வேறு யாரும் இல்லை, த ராக்கெட் மேன், ராக்கெட்ரி சயின்ஸில் இவர் அடிச்சுக்க ஆள் இல்லை இந்தியாவில். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 5 வேளை மனமாற தொழுகக்கூடிய ஒரு முஸ்லிமானால் இது சாதிக்கப்பட்டிருக்கு. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சைக்கிளில் எடுத்துகிட்டு போன ஃபுட்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம், ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டலைட் நேவிகேஷன் சேட்டலைட் போச்சு அப்படின்னா இப்போ நம்ம கூகுள் மேப்பில் ரிட்ரைவ் பண்ணுறோம் இல்லையா, டைரெக்ஷன்ஸ்லாம் ஈஸியாக காட்டுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா தனது சொந்த சேட்டலைட் அனுப்பி அவங்களுடைய நேவிகேஷன் சிஸ்டம்ஸை பர்ஃபெக்டாக ஆக்கிக்கிறதுக்காக நம்ம இதை மேலே 100வது மிஷனை, சேட்டலைட் மிஷன் நம்ம நாளைக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் செய்ய இருக்கிறோம். இந்த சேட்டலைட் மேஜராக என்னென்ன பண்ண போகுது அப்படின்ற அப்டேட்ஸ் இஸ்ரோ ஒன்றும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்நேரம் பல சோஷியல் மீடியாக்கள், பல நியூஸில் எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. APJ அப்துல் கலாம் ஐயா அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா திரு சிவம் சார் அவர்கள் சந்திராயன் ப்ராஜெக்ட் தோற்றிருந்தாலும் சிவம் சாரோடைய பெரிய பங்களிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிகிட்டே போகலாம். நிறைய கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டிலேருந்து பண்ணியிருக்காங்க. நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்தியா 200வது